உதகை குதிரை பந்தய மைதானத்தில் 70.23 கோடி மதிப்பீட்டில் சூழல் சுற்றுலா பூங்கா அமைக்கும் பணிக்காக இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது. உதகை குதிரை பந்தய மைதானத்தில் சுற்றுச்சூழல் பூங்கா அமைக்க முதல் கட்ட திட்ட பணிகளுக்காக 12.33 கோடி மதிப்பீட்டில் இன்று பணிகள் தொடங்கப்பட்டது. சுற்றுலாத்துறை மூலம் நடைபெற்ற நிகழ்வில் இதற்கான தலைமை கொறடா க. ராமச்சந்திரன், உதகை சட்டமன்ற உறுப்பினர் ஆர். கணேசன், மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகளும், மாவட்ட திமுக செயலாளர் KM ராஜு, நகரமன்ற தலைவி வாணிஸ்ரீ, அவைத்தலைவர் போஜன், நகரமன்ற துணைத் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்று இந்திய அரசு சுற்றுலா அமைச்சரின் சிறப்பு திட்டம் வாயிலாக இந்த உதகை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் 2024-25 கீழ் சுற்றுலா சூழல் பூங்கா மேம்பாட்டு பணிகள் ஊட்டி ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் 70.23 கோடி மொத்த மதிப்பீட்டில் செயல்படுத்த திட்டமிட்டு முதல் கட்டமாக 12.33 கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. அந்த பணிகள் முதற்கட்ட பணிகள் தொடங்கப்பட்ட பிறகு படிப்படியாக அடுத்த கட்ட பணிகள் நடைபெற்று விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு நடைமுறைப்படுத்தப்படும். தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தால் நிறைவேற்றப்படும் இத்திட்டத்தின் குளங்கள் அமைக்கப்பட்டு அதனுள் பூர்வீக தாவரங்களுடன் கூடிய சுத்திகரிப்பு திட்டங்களும், மிதி வண்டி பாதை, நடைபாதை, விழிப்புணர்வு கண்காட்சி கூடம், மேடம், கேளிக்கை அரங்கம் மற்றும் வாகன நிறுத்துமிடம் ஆகிய அமைக்கப்படவிருக்கிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சதுப்பு நில பராமரிப்பு மற்றும் பூர்வீக தாவர பராமரிப்பு ஆகியவை இத்திட்டத்தில் கருப்பொருளாக முன்னிறுத்தப்படும்.